சரி, ரொம்ப சந்தோஷம். இப்போ என்ன பண்ணுங்க, அப்படியே கொஞ்சம் தள்ளி இந்த கோமாதா பூஜையை செய்யக்கூடிய இந்த முழு பலன் கிடைக்கணும் அப்படின்னா, கிடைக்கணுமா வேண்டாமா? கிடைக்கிறவங்க கை தூக்குங்க. ரைட், உங்க எல்லாருக்கும் கிடைக்கும். கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. இடம் ஃபுல்லா இருக்கு, உட்காந்து சத்தம் வரக்கூடாது. பேசணும்னு நினைக்கிறவங்க மைக்கு தரேன், இங்க வாங்க, முன்னாடி வாங்க, ஒரு 2 வார்த்தை பேசுங்க. வாங்க, தள்ளி பின்னாடி தள்ளி உட்காருங்க. நல்லா இடம் பாருங்க, எவ்வளோ இடம் இருக்கு பாருங்க. உங்க எல்லாருக்காகவும் நடக்கக்கூடிய பூஜை தான் இது. முன்னாடி உட்காராதீங்கம்மா, முன்னாடி உட்காராதீங்க, பின்னாடி வந்துருங்க. வாங்க, இடம் பாருங்க, எவ்வளோ இடம் இருக்கு பாருங்க. சேர்ல உட்காரணும்னு நினைக்கிறவங்க சேர்ல உட்காருங்க. என்னால உடல் ஆரோக்கியமா இருக்கு, எனக்கு எந்த வியாதியும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறவங்க கீழே உட்காருங்க. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. பேசக்கூடாது. இங்க பாருங்க, பேசுறவங்க மைக்கு தர முன்னாடி வாங்கன்னு சொன்னேன். இங்க பாருங்க, ஏங்க உங்களை தான் ஐயா என்ன பூஜை பண்றீங்க? இங்கேயே இவ்வளவு கதை பேசுறீங்க. பின்னாடி பின்னாடி இப்பதான் சொன்னேன், பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ தெரியுமா கொண்டு வரணும்? 2 லட்சம் ரூபாய் இருந்தால் தான் அந்த கோமாதாவை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியும். எவ்வளோ இருந்தால் தான் கொண்டு வர முடியும்? அதெல்லாம் சத்தமா பல்லு விளக்கிட்டீங்களா? எல்லாரும் காலையில் மூஞ்சை கழுவிட்டீங்களா? அந்த டீலாம் குடிச்சிட்டிங்களா? யாரெல்லாம் டீ குடிக்கல? எல்லாரும் குடிச்சாச்சா? குடிக்கலையா நீங்க? ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடல. இன்னும் ஒரு 1 மணி நேரத்தில் சாப்பாடு சாப்பிடலாம் விடுங்க. இந்த கோமாதாவை சிங்கப்பூர்ல நீங்க ஒருத்தர் இந்த கோமாதாவை பூஜை பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு செலவு பண்ணணுங்க? 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். ஆனா இந்த இடத்துல நமக்கு என்ன இறைவன் கொடுத்திருக்காரு? எந்த செலவுமே இல்லாம நோவாமையே நோன்பு கும்புறன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு இறைவன் இந்த மாதிரி ஒரு பசுவை கொடுத்திருக்காரு. எதுக்காக இந்த கோமாதா பூஜை நம்ம பண்றோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும்ல. நீங்க வருஷம் வருஷம் வரீங்க, எல்லாரும் கதை பேசுறீங்க. எல்லாரும் என்ன பண்றீங்க? என்ன கதை பேசுறீங்க? எல்லாரும் என்ன கதை பேசுறீங்க? அடுத்த வருஷம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எல்லார் கையிலையும் மைக் கொடுத்துதான் இருக்கேன். ஐயங்க வராங்கல்ல, எவ்வளவு தூரம் செலவு பண்ணி அங்கிருந்து வந்து எதுக்காக வந்து இந்த பூஜையெல்லாம் எதுக்காக பண்ணணும்? என்ன இருக்கு? நாள் கிடைக்குமா நமக்கு? சிவராத்திரி கிடைக்காது. 4 கால பூஜை பண்றோம், எல்லா மந்திரத்தையும் கூப்பிடுறோம், எல்லா தெய்வத்தையும் கூப்பிடுறோம். எதுக்காக கூப்பிடுறோம்? நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தா தானே உங்க குடும்பம் நல்லா இருக்க முடியும். உங்க குடும்பம் நல்லா இருந்தா தானே நம்ம எல்லாரும் நல்லா இருக்க முடியும். ஆமாவா இல்லையா? அப்புறம் எல்லாரும் கதை பேசினா எப்படி? கொஞ்சமாவது கவனிக்கணும். எதுக்கு இந்த பூஜை பண்றாங்க? மந்திரம் தெரியலையா? நமக்கு எந்த மந்திரமும் தெரியல, 4 வார்த்தை தான். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். ஓம் ஜெய் குருவே துணை. இப்ப என் கையில என்ன இருக்கு? நான் ஒரு ஆள் பேசுறேன். நான் ஒரு ஆள் பேசுறது எல்லாருக்கும் கேட்குது. உங்க ஒவ்வொருத்தர் கையிலையும் மைக் இருக்கிறதா நினைக்கணும். இந்த சத்தத்தை தாண்டி உங்களுடைய சத்தம் வரணும். வருமா? சொல்லுங்க. ஓம் ஓம் ஜெய் குருவே துணை. ஓம் ஜெய் குருவே துணை. இந்த 4 வார்த்தையை சொன்னா போதும். உலகத்துல உள்ள அத்தனை மந்திரத்தை நீங்க சொன்னதுக்கு சமம். உலகத்துல உள்ள அத்தனை மந்திரத்தை நீங்க சொன்னதுக்கு சமம். இந்த உலகத்துல எந்தெந்த தெய்வங்கள்லாம் இருக்கோ, என்னென்ன கடவுள் இருக்கோ, உங்களுக்கு எந்த கடவுள், எனக்கு விநாயகரை பிடிக்கும், முருகனை பிடிக்கும், கருப்பு சாமியை பிடிக்கும், காளியை பிடிக்கும், அம்பாலை பிடிக்குமா, நீங்க எந்த தெய்வத்தை நினைச்சாலும் இந்த 4 மந்திரத்தை, இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா 4 மந்திரத்தை சொன்னா போதும். அதனால இன்னைக்கு சிவராத்திரி விழாவில் ஒரு 1/2 மணி நேரத்துல உள்ள வந்து பூஜை நடக்க போகுது. உங்க எல்லாருடைய பிரார்த்தனையும் வேண்டுதலும் நிறைவேற அடையணும். புரியுதா? நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்க திரும்ப சொல்லுங்க. ஏன்னா இந்த உலகத்துல சிவனுக்கு எத்தனையோ ஆலயம் இருக்கு, முருகனுக்கு பல ஆலயங்கள் இருக்கு, விநாயகருக்கு பல ஆலயங்கள் இருக்கு. ஆனா இந்த கோமாதா பூஜையை நம்ம செய்யறதுனால
எல்லா தெய்வத்தினுடைய அருளையும் ஒரே இடத்துல பெறக்கூடிய சக்தியும் வல்லமையும் எதுக்குண்டுன்னா இந்த கோமாதா பூஜை. எதுக்குண்டு? ஆமா. அதாவது இந்த பசுவை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, கல்லால கூட அடிக்க கூடாது. முடிஞ்சா ஒரு வாழைப்பழம் கீரை ஏதாவது நம்மளால முடிஞ்சா பசுவுக்கு என்ன தானம் பண்ண முடியுமோ பண்ணணும். புரியுதுங்களா? அப்படி நீங்க இந்த பசுவுக்கு உணவு கொடுக்கும் போது எல்லா தெய்வத்துக்கும் நீங்க உணவு கொடுத்ததுக்கு சமமா பாருங்க. இறைவன் நமக்கு எவ்வளவு பெரிய வரத்தை கொடுத்துருக்காரு பாருங்க. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? கிடைக்குமா நமக்கு? இந்த முருகனை பார்க்கணும்னா அந்த கோயிலுக்கு போனோம், விநாயகரை பார்க்கணும்னா அந்த ஊருக்கு போனோம், சிவனை பார்க்கணும்னா எங்கெங்கயோலாம் போனோம். ஆனா எல்லா தெய்வத்துடைய அருளையும் நமக்கு ஒரே இடத்துல வந்து இறைவன் கொடுத்துருக்காரு. இந்த கோமாதா முடியுமா? அதனால போடுங்க மாமா, புடவை போடுங்க, போட்டுருங்க. ஏன்னா நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். சும்மா ஏதோ கோயிலுக்கு வரோம், ஏதோ பூஜை பண்றாங்க, ஏதோ கட்டையெல்லாம் போட்டு எரிக்கிறாங்க, நாலு பூரா உட்காந்து சாயங்காலத்துலேருந்து காலைல வரைக்கும் ஏதோ மந்திரம் ஓதுறாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்க தெரிஞ்சுக்கணும். யார் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறா? பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்க போறாங்களா? பாருங்க, எல்லாம் குழந்தைங்கள்லாம் வந்திருக்கு. எல்லாம் போனவொடனே பரீட்சை, மார்க் எடுக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அப்படித்தானே எல்லாம் வளர்க்குறீங்க பிள்ளைங்கள. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பாப்போம். ஆன்மீகமா என் குழந்தைய வந்து நான் ஆன்மீகமா வளர்க்குறேன்னு யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க பாப்போம். என் குழந்தைய நான் ஞானமா வளர்க்குறேன், நான் ஆன்மீகமா வளர்க்குறேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் தூக்குங்க போதும். பார்த்தீங்களா? கிடையாது. அப்புறம் போதைக்கு அடிமையா வருது, பல தவறான வழிகளை போறது. எவ்வளோ செய்தி படிக்கிறோமா இல்லையா? பேப்பரை தொட்டா என்ன வருது? அவன் கொலை பண்ணிட்டான், இவன் அதை பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், இப்படிதான் வருது. அதுதான் குழந்தையிலிருந்தே அந்த பசங்களை ஞானமாவே வளர்க்கணும். எதுக்கு 63 நாயன்மார்கள் இருக்காங்க? நால்வர்கள், நாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரமூர்த்தி நாயனெல்லாம் எதுக்கு இருந்தாங்க? 63 நாயன்மார்களும் எடுத்துக்காட்டா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. ஏன் நம்ம இறைவனை கும்பிடுறோம்? ஏன் சிவனை கும்பிடுறோம்? ஏன் முருகனை கும்பிடுறோம்? ஏன் பிரம்மாவை கும்பிடுறோம்? ஏன் விஷ்ணுவை கும்பிடுறோம்? ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. எந்த பள்ளிக்கூடத்துல தான் கற்றுக் கொடுக்க போறாங்க உங்களுக்கு? பள்ளிக்கூடத்துல கற்றுக் கொடுக்குறாங்களா அது மாதிரி எதுவும்? பள்ளிக்கூடத்துல வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் நேரம் கரெக்டா இருக்கும். இதெல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நீங்க கத்துக்கணும்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் தான் கற்றுக்க முடியும். கதை பேசுனா நம்ம ஒன்றும் பண்ணிக்க முடியாது. புரியுதுங்களா? அதனால பசுவுல வந்து எல்லா தெய்வமும் இருக்கு. நான் ஒவ்வொரு மந்திரம் சொல்றேன், நீங்க எல்லாரும் என்ன பண்ணலாம்? உங்க மானசீகமா இறைவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? கடவுள் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? ஒன்றும் கிடையாது. உண்மையா இருக்கானா, ஆத்மார்த்தமா நம்மளை தேடி வரானா, அவ்வளவுதான். என்ன எதிர்பார்க்கிறாரு? ஆத்மார்த்தமா நம்மகிட்ட விடுதலை பண்ணானா, அவ்வளவுதான். இந்த யாகம் பண்றது இதெல்லாம் நம்மளுடைய ஒரு ஆத்ம திருப்திக்கு தான். எதுக்கு? நம்ம ஆத்ம திருப்திக்கு இதெல்லாம். ஆனா இதெல்லாம் இறைவன் எதிர்பார்க்கிறாருன்னா கிடையாது. 1000 கட்டையை போட்டு யாகம் பண்ணாலும் ஒண்ணுதான். ஒரே ஒரு கற்பூரம் பத்த வச்சு நம்ம பார்வதி இருங்க சொல்லி கொடுக்குறோம்ல சாமி. சரி வாங்க. நம்ம பூஜை பண்ணிட்டே இருந்தா எப்படி? வருஷமா 365 அதனால எல்லாரும் பூஜை ஆரம்பிக்கலாமா? ரைட். அந்த தட்டை எடுத்துக்கோங்கம்மா. 1/2 மணி நேரம். இது உங்களுக்காக பண்ணக்கூடிய பூஜை. இது எனக்காக பண்றது, அவங்களுக்காக பண்றது, இவங்களுக்காக பண்றதுலாம் கிடையாது. இதில் யார் யார் பூஜைக்கு வாங்கிட்டு வந்தீங்க? சிவராத்திரி பூஜைக்கு என்னால் நான் ஒரு கற்பூரமாவது வாங்கிட்டு வந்தவங்களும் கை தூக்குங்க பார்ப்போம். ஒரே ஒரு கற்பூரம், ஒரே ஒரு ஊதுவத்தி. ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாருக்கும் அருள் கிடைக்கட்டும். எல்லாரும் சொல்லுங்க. இது வந்து போகர் சொன்ன விநாயகருடைய மந்திரம். நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் யாரும் எந்த பள்ளிக்கூடத்துலயும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? எல்லாரும் சொல்லுங்க அறிவோம். நீங்க சொல்றது எங்க கேட்கணும்? அறிவோம். கிளம்பு தாண்டி கேட்கணும். உங்க சத்தம் இருக்குமா? சொல்லுங்க. அறிவோம். கணபதியே வா வா. வாக்குள்ள கணபதியே வா வா. வடிவுள்ள கணபதியே வா வா. சர்வ புத்தியும் சர்வ சக்தியும் சர்வ சித்தியும் உன் வசமானார் போல் என் வசமாக சிவா. ஐயும் கிளியும் சவ்வும் சவ்வும் கிளியும் ஐயும் விக்ன விநாயகனே போற்றி போ.
போற்றி. நான் ஒவ்வொரு மந்திரம் சொல்றேன், போற்றி போற்றின்னு சொல்லுங்க. ஓம் ரீங் அங்கும் கணபதியே போற்றி போற்றி. ஓம் ரீங் அங்கும் கணபதிக்கு, ஓம் பால கணபதிக்கு, ஓம் தரண கணபதிக்கு, ஓம் பக்த கணபதிக்கு, ஓம் வீர கணபதிக்கு, ஓம் சக்தி கணபதிக்கு, ஓம் துரித கணபதிக்கு, ஓம் உச்சிஷ்ட கணபதிக்கு, ஓம் விக்ன கணபதிக்கு, ஓம் சுப்பர கணபதிக்கு, ஓம் கேரம்ப கணபதிக்கு, ஓம் லட்சுமி கணபதிக்கு, ஓம் மகா கணபதிக்கு, ஓம் விஜய கணபதிக்கு, ஓம் நிறுத்த கணபதிக்கு, ஓம் ஊர்த்துவ கணபதிக்கு, ஓம் பிரம்மரிஷி மலைவாரம் செல்வ மகா வெற்றி கணபதியின் திருவடிகளுக்கு போற்றி போற்றி. அறிவோம் திருவுள்ளமே ஆதி திருவுள்ளமே செந்தாமரையில் பிறந்ததுவே உன்முகம் என்முகமாக உன் கண்ணாக கண்டோர் கைவசமாக சக்தியும் பிள்ளையார் முன்னடக்க சிவாய போற்றி போற்றி. உங்க எல்லார் சார்பாகவும் இந்த பூவை ஒவ்வொரு தெய்வத்தை கூப்பிடுறோம் இல்லையா, உங்க எல்லார் சார்பாகவும் இந்த பூவை வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்த நம்முடைய துணை காவல் கண்காணிப்பாளர் ஐயா வல்லவன் ஐயா வந்து சாமி அப்படியே அந்த பூ தூக்கி காட்டுங்க, அப்படியே தூக்கி காட்டுங்க, அப்படியே தொட்டுக்கங்க பாப்போம், டக்குன்னு தொட்டுக்கணும். ரைட், பேசவே கூடாது. ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்காக நீங்க பூஜை பண்ணுங்க. நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அடுத்த தடவை இந்த வருஷம் சிவராத்திரி போயிடுச்சு இல்லையா, அடுத்த சிவராத்திரிக்கு எப்ப, அடுத்த சிவராத்திரிக்கு எங்களால முடிஞ்ச தான தர்மத்துல நாங்க பங்கெடுத்துக்கணும். இந்த மலையில உங்களுக்கான மலை, இது உங்களுக்கான கோயில், இது தனிப்பட்ட யாருக்கும் இந்த இடம் சொந்தம் கிடையாது. புரியுதா? எப்ப வேணாலும் நீங்க வரலாம், எப்ப வேணாலும் நீங்க பூஜை பண்ணலாம். நீங்க உண்மையாவும் ஆத்மார்த்தமாவும் இருக்கீங்களா, நீங்க எப்ப வேணாலும் வந்து உங்க பூஜையை நீங்க பண்ணிக்கலாம். புரியுதா? இடதுபுறம் விநாயகர், வலதுபுறம் வந்து முருகன். மஞ்சள் போட்டுக்காங்க. ஓம் சரவண பவ ஓம் ஐயும் கிளியும் சவும் ரீயும் ஸ்ரீயும் சரவண பவ வசிவசி போற்றி போற்றி. ஓம் சரவண பவ ஓம் ஐயும் கிளியும் சவும் ரீயும் ஸ்ரீயும் சரவண பவ வசிவசி போற்றி போற்றி. ஓம் சரவண பவ ஓம் ஐயும் கிளியும் சவும் ரீயும் ஸ்ரீயும் சரவண பவ வசிவசி போற்றி போற்றி. ஓம் பிரம்மரிஷி மலைவாழ் வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுகமுருவே பெருமானின் திருவடிகளுக்கு போற்றி போற்றி. வில்வம் எடுத்துக்கங்க. பசுவுக்கு நெத்தியில வந்து சிவபெருமான் இருக்காரு. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. எல்லாமே எந்த வேதங்களா இருந்தாலும் புராணங்களா இருந்தாலும் எல்லாமே சித்தர்களுக்காக உருவாக்கப்பட்ட, சித்தர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இது எல்லாமே. சித்தர்கள்லாம் யாரு? நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி முன்னோர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கதான் சித்தர்கள். அவங்கள நம்ம புடிச்சுக்கிட்டா போதும். புரியுதா? சொல்லுங்க. அறிவோம் ஐயம் கிளியம் சவ்வும் ரீயம் ஸ்ரீயம் நமசிவய மசிவயன சிவய நம வய நமசி ஏ நம சிவ அறிவோம் ஐயம் கிளியம் சவ்வும் ரீயம் ஸ்ரீயம் நமசிவய மசிவயன சிவய நம வய நமசி ஏ நம சிவ அறிவோம் ஐயம் கிளியம் சவ்வும் ரீயம் ஸ்ரீயம் நமசிவய மசிவயன சிவய நம வய நமசி ஏ நம சிவ. எல்லா பூலையும் கொஞ்சம் எடுத்துக்கங்க. அம்பா நினைச்சு காத்து தேவி மரகதரூபி சிலை முருகனாதை வாழை தீவரை முனை சித்தமதி வதனமாமி திகரங்க மகா மேரிகிரி பர்வதத்தில் வீற்றிருக்கும் செல்வி உணர்வு தருவாய். ஓம் ஜெய் சரஜோதியாய நம ஓங்கார சரஜோதியாய நம மங்கா பரமேஸ்வரியாய நம ஐயம் கிளியும் சவ்வும் கிளியும் ஐயம் சரஜோதியாய நமனி நாவிலிருந்து விளையாட சிவாய போற்றி போற்றி. முதல் தண்டனை வந்துருங்க. பிரம்மா ஓம் நமோ பகவதே சதுர்முகாய வேதாத்மனாய கிருணே கற்பாய பிரம்மாய போற்றி போற்றி. ஓம் நமோ பகவதே சதுர்முகாய வேதாத்மனாய கிருணே கற்பாய பிரம்மாய போற்றி போற்றி. ஓம் நமோ பகவதே சதுர்முகாய வேதாத்மனாய கிருணே கற்பாய பிரம்மாய போற்றி போற்றி. பின்னாடி விஷ்ணு. ஓம் சதுர்புஜாய சிங்கரூபாய திரிநேத்ராய சக்கராஸ்தாய விஷ்ணுவே போற்றி போற்றி. ஓம் சதுர்புஜாய சிங்கரூபாய திரிநேத்ராய சக்கராஸ்தாய விஷ்ணுவே போற்றி போற்றி. ஓம் சதுர்புஜாய சிங்கரூபாய திரிநேத்ராய சக்கராஸ்தாய விஷ்ணுவே போற்றி போற்றி. ஓம் மானவதேந்தவராகி ஆதிந்த பகவானே ஜோதி என்ற சுந்திரமே போற்றி போற்றி. ஓம் மாய சுரூபிணி மகாமந்திர ரூபிணி தாயே போற்றி போற்றி. ஓம் ஐங்கௌரி ஐம்பரமேஸ்வரி போற்றி போற்றி. இது வந்து லட்சுமி மந்திரம். நம்ம வீட்டுல என்னைக்கும் செல்வம் நிறைஞ்சிருக்கணும், நம்ம தர்ம சிந்தனையோட இருக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லணும். நம்ம வீட்டுல என்ன நிறைஞ்சிருக்கணும்னா என்ன சொன்னேன், மைக்கு என்கிட்ட இருக்கு, உங்க கையில மைக் இல்லை, ஆனா நீங்க மைக் இருக்கிறதா நினைச்சு என்ன பண்ணலாம்,
சவுண்ட் அப்பதான் பட்டாயெல்லாம் வராது, தூக்கெல்லாம் கிடைச்சிருக்கா. எங்க வீட்டுல என்ன நிறைஞ்சு வைக்கணும், முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு நல்ல எண்ணத்தையும் நல்ல சிந்தனையும் போதிச்சு வளங்க. பணம் தான் வாழ்க்கை அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம குழந்தைங்களுக்கு பணம் தான் வாழ்க்கை என்ன பண்ணிடக்கூடாது, குழந்தைங்களுக்கு நம்ம வளர்த்துடக்கூடாது. சொத்து சேர்க்கணும், சொகத்தை சேர்க்கணும், வீடை சேர்க்கணும், பங்களா வாங்கணும், இடத்த வாங்கி போடணும், இதைதான் நீங்க பசங்களுக்கு போயிடுச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியாது. நீங்க என்னதான் செலவு பண்ணாலும் திரும்ப நம்ம வரி கொண்டு வர முடியாது, புரியுதா? அதனால உங்களுக்கு செல்வம் என்னைக்கு நிறைஞ்சிருக்கணும்னா இந்த ஒரு கோமாதா பூஜையை நான் என்ன சொன்ன, சிங்கப்பூர்ல பண்றதா இருந்தா எவ்வளோ, 2 லட்சம் ரூபா. நான் போய் பண்றதா இருந்தா எவ்வளவு செலவா பண்ணணும், 2 லட்சம் ரூபா பண்ணணும். ஆனா இறைவனுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்காரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க. ஓ மகாலட்சுமி, ஓ மகாலட்சுமி, சத்தமா செய்யணும். ஓ மகாலட்சுமி, ஓ மகாலட்சுமி, ஓ மகாகாளி, ஓ மகாகாளி, ஓ மகாகன்யா, ஓ மகாகன்யா, சரஸ்வதி, சரஸ்வதி, போக வைபவ, மோக வைபவ, சந்தாத்ரி, சந்தாத்ரி, பக்த, பக்த, அனுக்கிரக, அனுக்கிரக, காரணியே, காரணியே, போற்றி போற்றி, போற்றி போற்றி. கூப்பிடுறத வந்து கேட்கணும், அந்த லட்சுமி கேட்கணும். எங்கடா அந்த சத்தம் வருது, என்னடா இப்படி கத்துறாங்க, யாரு கேட்கணும், லட்சுமி கேட்கணும், வேற யாருக்கும் கேட்கக்கூடாது. நீங்க என்ன கேட்கணும், லட்சுமிக்கு அந்த சத்தம் கேட்கணும். எங்கடா இப்படி கத்துறாங்களே அப்படின்னு கேட்கணும். அவங்களுக்கு கேட்க வைக்கலாமா, சொல்லுங்க. ஓ மகாலட்சுமி, ஓ மகாலட்சுமி, ஓ மகாகாளி, ஓ மகாகாளி, ஓ மகாகன்யா, ஓ மகாகன்யா, சரஸ்வதி, சரஸ்வதி, போக வைபவ, மோக வைபவ, சந்தாத்ரி, சந்தாத்ரி, பக்த, பக்த, அனுக்கிரக, அனுக்கிரக, காரணியே, காரணியே, போற்றி போற்றி, போற்றி போற்றி. ஓ மகாலட்சுமி, ஓ மகாலட்சுமி, ஓ மகாகாளி, ஓ மகாகாளி, ஓ மகாகன்யா, ஓ மகாகன்யா, சரஸ்வதி, சரஸ்வதி, போக வைபவ, மோக வைபவ, சந்தாத்ரி, சந்தாத்ரி, பக்த, பக்த, அனுக்கிரக, அனுக்கிரக, காரணியே, காரணியே, போற்றி போற்றி. போற்றி போற்றி. 108 லட்சுமி போட்டி சொல்ல போறேன். எத்தனை போட்டி சொல்ல போறேன், 108 லட்சுமி போட்டி சொல்ல போறேன். எந்தெந்த லட்சுமி உங்களுக்கு யார் யார் வேணுமோ நீங்க எல்லாம் வச்சுக்கோங்க. ஆனா நீங்க வாயை திறந்து என்ன பண்ணணும், சொன்னாதான் அந்த லட்சுமியோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஓம் அன்பு லட்சுமிக்கு, ஓ அன்ன லட்சுமிக்கு, ஓ அமிர்த லட்சுமிக்கு, ஓ அம்ச லட்சுமிக்கு, ஓ அருள் லட்சுமிக்கு, ஓ அழகு லட்சுமிக்கு, ஓ அஷ்ட லட்சுமிக்கு, ஓ ஆகம லட்சுமிக்கு, ஓ ஆளும் லட்சுமிக்கு, ஓ ஆனந்த லட்சுமிக்கு, ஓ ஆத்ம லட்சுமிக்கு, ஓ இஷ்ட லட்சுமிக்கு, ஓ இதய லட்சுமிக்கு, ஓ இன்ப லட்சுமிக்கு, ஓ ஈகை லட்சுமிக்கு, ஓ உலக லட்சுமிக்கு, ஓ உத்தம லட்சுமிக்கு, ஓ எளிய லட்சுமிக்கு, ஓ ஏகாந்த லட்சுமிக்கு, ஓ ஒளி லட்சுமிக்கு, ஓ ஓங்கார லட்சுமிக்கு, ஓ கருணை லட்சுமிக்கு, ஓ கஜலட்சுமிக்கு, ஓ கனகலட்சுமிக்கு, ஓ கானலட்சுமிக்கு, ஓ கடகலட்சுமிக்கு, ஓ குணலட்சுமிக்கு, ஓ குங்கும லட்சுமிக்கு, ஓ குடும்ப லட்சுமிக்கு, ஓ குளிர் லட்சுமிக்கு, ஓ கம்பீர லட்சுமிக்கு, ஓ கேசவ லட்சுமிக்கு, ஓ கோவில் லட்சுமிக்கு, ஓ கோமாதா லட்சுமிக்கு, ஓ சர்வ லட்சுமிக்கு, ஓ சக்தி லட்சுமிக்கு, ஓ சங்கு லட்சுமிக்கு, ஓ சன்னதி லட்சுமிக்கு, ஓ சாந்த லட்சுமிக்கு, ஓ சிங்கார லட்சுமிக்கு, ஓ சீல லட்சுமிக்கு, ஓ சீதா லட்சுமிக்கு, ஓ சுப்பு லட்சுமிக்கு, ஓ சுந்தர லட்சுமிக்கு, ஓ சூரிய லட்சுமிக்கு, ஓ செல்வ லட்சுமிக்கு, ஓ செந்தாமரை லட்சுமிக்கு, ஓ சொர்ண லட்சுமிக்கு, ஓ சுரூப லட்சுமிக்கு, ஓ ஞான லட்சுமிக்கு, ஓ தங்க லட்சுமிக்கு, ஓ தனலட்சுமிக்கு, ஓ தானிய லட்சுமிக்கு, ஓ திருப்பவ லட்சுமிக்கு, ஓ திலக லட்சுமிக்கு, ஓ தீப லட்சுமிக்கு, ஓ துளசி லட்சுமிக்கு, ஓ தூய லட்சுமிக்கு, ஓ துர்கா லட்சுமிக்கு, ஓ தெய்வ லட்சுமிக்கு, ஓ தேவ லட்சுமிக்கு, ஓ தைரிய லட்சுமிக்கு, ஓ பாக்கிய லட்சுமிக்கு, ஓ பார்க்கர லட்சுமிக்கு, ஓ புண்ணிய லட்சுமிக்கு, ஓ பொருள் லட்சுமிக்கு, ஓ போக லட்சுமிக்கு, ஓ புண்ணிய லட்சுமிக்கு, ஓ மகாலட்சுமிக்கு, ஓ மங்கள லட்சுமிக்கு, ஓ மாங்கல்ய லட்சுமிக்கு, ஓ மாதவ லட்சுமிக்கு, ஓ மாதா லட்சுமிக்கு, ஓ மாசிலா லட்சுமிக்கு, ஓ முக்தி லட்சுமிக்கு, ஓ முத்து லட்சுமிக்கு, ஓ மோக லட்சுமிக்கு, ஓ வரம் தரும் லட்சுமிக்கு, ஓ வரலட்சுமிக்கு, ஓ வாழும் லட்சுமிக்கு, ஓ விளக்கி லட்சுமிக்கு, ஓ வீட்டு லட்சுமிக்கு, ஓ விஷ்ணு லட்சுமிக்கு, ஓ வீரலட்சுமிக்கு, ஓ வெட்டி லட்சுமிக்கு, ஓ வேங்கட லட்சுமிக்கு, ஓ வைர லட்சுமிக்கு, ஓ வைகுண்ட லட்சுமிக்கு, ஓ நாராயண லட்சுமிக்கு, ஓ நாராயண லட்சுமிக்கு, ஓ நாக
நாகலட்சுமிக்கு உன் நித்திய லட்சுமிக்கு உன் நீங்காத லட்சுமிக்கு உன் ராமலட்சுமிக்கு உன் ராஜலட்சுமிக்கு உன் ஐஸ்வர்ய லட்சுமிக்கு உன் ஜீவலட்சுமிக்கு உன் ஜெயலட்சுமிக்கு உன் ஜோதி லட்சுமிக்கு உன் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உன் பிரம்மரிஷி மலைவாழ் நூத்தியலட்சுமியின் திருவடிகளுக்கு உன் 210 மகாசித்தரின் திருவடிகளுக்கு உன் சூரிய பகவானின் திருவடிகளுக்கு உன் சந்திர பகவானின் திருவடிகளுக்கு உன் அருப்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு உன் அன்னபூர்ணி தாயின் திருவடிகளுக்கு உன் நல்லி அம்மனின் திருவடிகளுக்கு காகபுஜண்ட தலையாட்டி சித்தரின் பெருமானின் திருவடிகளுக்கு உனக்காக முனி அன்னை சித்தர் பெருமானின் திருவடிகளுக்கு எல்லா தெய்வங்களையும் எல்லா சித்தர்களின் திருவடிகளுக்கு உன் பித்ரு தேவதைகளின் திருவடிகளுக்கு உன் குல தெய்வங்களின் திருவடிகளுக்கு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய குருமார்களின் திருவடிகளுக்கு ஓம் எல்லாம் வல்ல கோமாதா தாயின் திருவடிகளுக்கு எல்லாம் வல்ல மகாலட்சுமி தாயின் திருவடிகளுக்கு ஓம் ஹரியரியாதி நாராயணா அகிலாண்ட நாயகா நமோ நமோ என்றானதிரமும் ஓது மனவந்தா லங்காபுரி ராவணா சங்கரா சஞ்சீவிதாயா ஓடிவா உக்கிரமாகவே ஓடிவா அடுத்தடுத்து வரும் பில்லி சூனியம் பேய் பிசாசு பிரம்மராசிகள் பிடிபிடி அடியடி கட்டி கட்டி வெட்டி வெட்டு கொட்டு 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 தாக்கு தாக்கு ஓம் ஆம் இளைய அனுமந்தா வா வா போற்றி போற்றி. எப்படி வந்து கோமாதாவில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தெய்வம் இருக்குன்னு சொன்னோன்னே அதே மாதிரி நம்ம உடம்புலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கு. எல்லாம் நினைச்சு நான் கூப்பிடுறேன். எல்லாரும் உங்க கையில பூ வர வச்சுக்கங்க பார்ப்போம். கையை தூங்க. உங்க கையில இப்ப என்ன இருக்கு? பூ இருக்கு. எந்த புஷ்பம் வேணாலும் நீங்க நினைச்சுக்கோங்க. ரோஜா பூவா இருந்தாலும் மல்லிப்பூவா இருந்தாலும் வாசனை வரக்கூடிய எந்த பூவா இருந்தாலும் உங்க கையில வச்சுக்கோங்க. நீங்க உங்களுடைய எண்ணம் நல்லா இருக்கணும், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ராசி நட்சத்திரம் எல்லாம் நீங்களே சங்கல்பம் பண்ணிக்கணும். தனிப்பட்ட முறையில் யாரையும் உட்கார வச்சு இது பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? உள்ளங்கால் என்னும் உமாதேவி காவல், கணக்கால் என்னும் கணபதி காவல், முழங்கால் என்னும் முக்குமார காவல், துறை என்னும் துர்க்கை காவல், அரையான் சிவன் காவல், வயிறு பைரவன் காவல், மார்பு மார்கண்டே காவல், கழுத்து கந்தர் காவல், உதடு உத்தமாதேவி காவல், பல்லு பரசுராமன் காவல், நாராயணன் காவல், கண்ணு ரெண்டுக்கும் காளிதாயன் காவல், நெத்திக்கு இளவரன் காவல், தலைக்கு தம்பிரான் காவல், உடம்பை சுற்றிலும் சங்கு சக்கரம் காவல். எங்களை கார்க்காவிட்டால் எங்கள் கட்டல்ல, இது ஈஸ்வரனார் கட்டி எங்களை கார்க்க பிரம்மரிஷி மலை பகவான் காகபுஜிண்ட தலையாட்டி சித்தரின் பெருமானின் திருவடிகளுக்கு போற்றி போற்றி. நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே அப்படியே பூவை போடுறதா நினைச்சு கொடுங்க. பாத்தீங்களா? இப்போ தானே சொன்னேன், இந்த அம்மா விளையாண்டுட்டு இருக்காங்க. வாங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கேன், அந்த அம்மா உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்ப நவகிரக மந்திரம் சொல்றேன். உங்களுடைய நவகிரக தோஷம் எல்லாம் நீங்கிறதுக்கு இந்த மந்திரம் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். எல்லாரும் பூவை கையில வச்சுக்கோங்க. உங்க மானசீகமா அங்கிருந்து போறோம். சத்தம் வரக்கூடாது. பாத்தீங்களா ஆரம்பிச்சிட்டீங்க. பாட்டி பாட்டி பூ வச்சுட்டீங்களா கையில? என்ன பிரார்த்தனையா இருந்தாலும் வேண்டுதல் பண்ணிக்கங்க. புரியுதா? அறிவோம் சிவசிவ அருணா போற்றி, அறிவோம் தேவா போற்றி, சராசரங்கை தலைவா போற்றி, பராபர ஒளியே பானுவே போற்றி, நவக்கோள் நாயக நடுவே போற்றி, இந்துசை குந்தி அந்தனன் வெள்ளி மந்தன் ராது கேதுகோள் போற்றி, கசரச கண்டவனுக்கு ஆதி இச சிந்தி முருகலை வாழ்வும் செல்வமும் கீர்த்தியும் தேவே தருக நல்லவை என்றும் நானே பெருக அருள்வாய் அருள்வாய் நம கோள்கால் சரணம் சரணமறிவோம் நமஸ்துவம் நங் மங் சிங் மங் அங் முன்வோங் முன்வோங் இங் ஸ்டிங் மந்திர தோத்திர சித்தரி நமாவோம் பிரம்மரிஷி மலைவாரினை பிரியான வக்ரக தம்பதிகளின் திருவடிகளுக்கு போற்றி போற்றி. எல்லாரும் நான் பூஜை யாரும் எந்திரிக்காதீங்க. பூஜை முடிஞ்ச பிறகு உள்ள தீபாவளி நடக்கும். உள்ள தீபாவளி முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் அன்னதானம் இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணணும்? பத்தன்னு போயிடக்கூடாது. எப்படி போகணும்? லைனா போகணும். அப்ப நீங்க ஒழுங்கா போனீங்க அப்படின்னா தான் இவ்வளவு நேரம் நான் என்ன பண்ணேன்? யாருக்காக பூஜை பண்ண? யாருக்காக பண்ண? உங்களுக்காக பண்ணேன். ஏன்னா நீங்க நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா இருக்க முடியும். நீங்க நல்லா இருந்தா தான் நல்லா இருக்குங்களா? அதனால எல்லாரும் லைனா போய் பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வந்து ஐயா தொடர்ந்து 40 வருஷம் இந்த ஊர்ல பாடுபட்டு இருக்காரு. எத்தனை வருஷம்? 40 வருஷம் இந்த ஊர்ல ஒரு மனிதன் ஆன்மீகமே இல்லாத இந்த ஊர்ல 40 வருஷம் பாடுபட்டு இருக்காருன்னா சும்மா கிடையாது. சினிமா உலகத்துல இருந்து எந்த உலகத்துல? சினிமா உலகத்துல மாயா ஒன்று மிச்ச உலகம் அது. அந்த உலகத்துல இருந்து இந்த ஊர்ல தலையாட்டி சித்தர் அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து பாத்தியா பாட்டி
பேசக்கூடாது, கவனிக்கணும். ஒரு இடத்துக்கு வந்தோம்னா என்ன இடம், என்னடா பிரம்ம ரிஷி மலைன்னு போட்டிருக்காங்களே, என்ன பிரம்ம ரிஷி மலை, என்ன சித்தர் வழிபாடு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இதெல்லாம் 40 வருஷம் அந்த பாடுபட்டிருக்காரு. தனக்கு எந்த இதுவும் சேர்த்துக்கல. பொதுவாக ஒரு குடும்பத்தை என்ன சேர்த்துக்குவாங்க, சொத்து சேர்க்கணும், இடத்த வாங்கி போடணும், பூர்வீக சொத்து இருக்கும், அது இருக்கும். எதுவுமே கிடையாது. ஒன்றுமே இல்லாமல் இந்த உலகத்துக்கு வந்தோம். ஒன்றுமே இல்லாமல் தான் என்ன பண்ண போகிறோம். மரணம் யாருக்கு எப்படி வரும்னு சொல்லவே முடியாது. மரணம் யாருக்கா தெரியுமா? லெட்டர் போட்டு வருதா, கொரியர் ஆஃபீஸில் வருதா, போஸ்ட் ஆஃபீஸில் வருதா? கிடையாது. இருக்கிற வரைக்கும் செய்யணும். இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும். அப்படி இல்லைன்னா நல்லது செய்கிறவங்களுக்கு வரியாது விடணும். புரியுதுங்களா? அதனால் சாப்பாடு இருக்குது, எல்லாருக்கும் ப்ளவுஸ் பீஸ் இருக்குது. ஐயாவுக்கு அப்புறம் மாதாஜி அவங்களுடைய தலைமையில் ரோகிணி மாதாஜி வந்து இவ்வளோ பெரிய ஏற்பாடெலாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா எல்லாம் நமக்காக தான் செஞ்சுருக்காங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களாக முயற்சி பண்ணீங்க. எல்லாரும் ஆரம்பிங்கம்மா. சாம்பிராணி காட்டும் போது நான் சொல்கிறேன், உங்களுக்குலாம் லக்ஷ்மி வேணும்னு நினைக்கிறவங்க இதை சொல்லுங்கள். மணி அடிக்காதீங்க, இருங்க இருங்க, மணி அடிக்காது. ரூம்ல இருக்க பிரகாசனா மகாலட்சுமி வா வா, மகாலட்சுமி வா வா, மகாலட்சுமி வா வா. சாமி கும்பிட்றதுக்கு கவலையே படாதீங்க, வெக்கமே படக்கூடாது. என்ன படக்கூடாதுங்க? எவனோ என்னென்னமோ பண்ணுறான், கொள்ளையடிக்கிறான், கொலை பண்ணுறான், அதிகாரம் கையில் வச்சிருக்கான், ஆட்சியை கையில் வச்சுட்டு என்னென்னமோலாம் பண்ணுறான். அவனே தைரியமாக பண்ணும்போது சாமி கும்பிடாம என்ன பண்ணக்கூடாது, வெக்கமே படக்கூடாது. நல்லா சொல்லுங்க. மகாலட்சுமி வா, தம்பி வரமா போயிடு, வரமா வரமா. மகாலட்சுமி வா வா, 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 மகாலட்சுமி வா வா. நல்லா ஆனந்தமா பாடுங்க. மகாலட்சுமி வா வா, மகாலட்சுமி வா வா, மகாலட்சுமி வா வா, மகாலட்சுமி வா வா. கை இருக்குங்கிறவங்க கை தட்டுங்க, கை இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க கை தட்ட வேண்டாம். மகாலட்சுமி வா வா, 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 மகாலட்சுமி வா வா. அருட்பெருஞ்சோதி, 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, 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 தனி பெரும் கருணை. கருணை அருட்பெருஞ்சோதி. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். அருயிற்கு எல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதம் எங்கனும் நான் சென்றேன். எந்தை நினது அருட்புகழை இயம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்து ஓங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாரும் அப்படியே பசு அப்படியே கூட்டு கும்பிடுற மாதிரி அங்க உட்கார்ந்து இடத்துல எல்லாரும் வணங்கிக்க. தெரியும். உட்கார்ந்து அந்த ஸ்கிரீனை பாருங்க. பூஜை முடிஞ்ச பிறகு அங்க சாப்பாடு
கீழே வந்து எல்லாரும் ஆ? கேட்பீங்களா சொல்ற பேச்ச? அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி